அரண்பணி அறக்கட்டளை நடத்தும் பெரிய புராணம் பேருரை விரிவுரையாளர் ஜி.கே.எஸ். ஐயாவின் முதல் பிரதியை எடுத்துக்கொண்டு பேருரையில் வலம் வந்து தரிசனம் செய்த பின்பு ஐயாவின் பேரனவர்கள் உரையாற்றுகிறார். அதே போல அவருடைய இலக்கிய பணி, சைவ பணி இவற்றை பற்றி இதுவரை பேசிய பெருமக்களும் இனி பேசவிருக்கிற பெருமக்களும் விரிவாக சொன்னார்கள், சொல்லுவார்கள். அவருடைய மற்ற முகங்களை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் அவற்றையும் கோடிட்டு காட்டுவது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். கோவை நகரத்தினுடைய தந்தை என்பவர் சி.எஸ். ரத்ன சபாபதி முதலியார். ரத்ன சபாபதி முதலியார் உடைய நினைவாக ஏற்பட்டதுதான் ரத்ன சபாபதிபுரம் என்ற ஆர்எஸ்புரம். ஆர்எஸ்புரத்துக்கு ரத்ன சபாபதி முதலியார் 5 முறை கோவை நகரத்தினுடைய சேர்மனாக இருந்திருக்கிறார், முனிசிபல் சேர்மன். இன்றைய மேயரை போல அப்போது துணை தலைவராக, வைஸ் சேர்மனாக, இன்றைய டெப்டி மேயர் பதவியில் இருந்தவர் நம்முடைய ஜி.கே.எஸ். ஐயா அவர்கள். ஆர்எஸ்புரத்தினுடைய பிரதான சாலைக்கு டிபி ரோடு என்று பெயர். டிபி என்றால் திவான் பகதூர். திவான் பகதூர் என்பது ரத்ன சபாபதி முதலியார், கோவையின் தந்தை ரத்ன சபாபதி முதலியாருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். டிபி ரோடு. அதற்கு இணையாக அதே நீளத்துக்கு செல்லுகின்ற, இப்பொழுது பீட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கின்ற அந்த சாலை சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் பெயரிடப்பட்ட சாலை. சுப்பிரமணிய முதலியார் என்ற சாலையை, அந்த சுப்பிரமணிய முதலியார் ரோடு என்பது அந்த சாலைக்கு பெயர். இப்பொழுது அதில் சில பகுதிகள் சில காரணங்களுக்காக நீக்கப்பட்டிருக்கலாம். சுப்பிரமணியம் ரோடு என்ற பெயர் உள்ள பகுதி இப்பொழுது அங்கே இருக்கிறது. இவர்கள் இருவரும் கோவைக்கு செய்த சேவைகள் ஏராளம். இன்றைக்கு இருக்கின்ற பெரியார் பத்திரி என்று சொல்கின்ற அரசு தலைமை மருத்துவமனை சிறப்பாக நடக்க காரணம் இவர்கள். கோவை நகரிலே பெரும்பாலான இடங்களிலே சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்தது இவர்கள் இருவரும். கோவை நகரத்துக்கு சிறுவாணி தண்ணீர் கொண்டு வந்தவர் ரத்ன சபாபதி முதலியார். அதற்கு துணையாக இருந்தவர் நம்முடைய சி.கே. சுப்பிரமணிய முதலியார். கோவை நகரத்திற்கு முதல் வைக்காரா மின் திட்டம் மூலம் மின்சாரம் கொண்டு வந்தவர் ரத்ன சபாபதி முதலியார். அதற்கு அப்போது துணை சேர்மனாக இருந்தவர் நம்முடைய ஐயா. இதில் வேடிக்கை என்னவென்றால், சிறுவாணி தண்ணீர் கொண்டு வருவதற்கு வெறும் 5 ஓட்டுகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. அதை கொண்டு வருவதற்கு என்ன காரணத்தினால் எதிர்ப்பு என்பது நமக்கு தெரியவில்லை. இவர்கள் இருவரும் போராடி நமக்கு சிறுவாணி தண்ணீரையும் மின்சாரத்தையும் கொண்டு வந்தார்கள். அப்படி மின்சாரம் பெற்ற முதல் 5-6 வீடுகளில் நம்முடைய சேக்கிழார் நிலையமும் ஒன்று. மின்சாரம், ஊருக்கெல்லாம் மின்சாரம் வருவதற்கு இவர்கள் இருவரும் ஏற்பாடு செய்திருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு மின்சாரம் தேவையில்லை என்று சிவகமணி ஐயா சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆடம்பரமில்லாத வாழ்க்கை அவர்கள். நானே பார்த்திருக்கிறேன். அவர்கள் மெழுகுவர்த்தி இருக்காது, அரிக்கல் வைத்து விளக்கிலே அவர்கள் எழுதுவார்கள். பேனா, ஃபவுண்டைன் பேனா அவர்கள் பயன்படுத்தி நான் பார்த்ததில்லை. தொட்டு எழுதுகின்ற நீள கட்டையிலே முன்னாலே கிளிப்பு இருக்கும். தொட்டு எழுதுகிற பேனா என்றால் பெரிய புராண உரை முழுவதும் எழுதினார்கள். அதை நானே பார்த்திருக்கிறேன். அவருடைய ஒப்புதல் இல்லாமல் தன்னுடைய மில் ஆட்களை வீட்டுக்கு நிறைய பேரை அனுப்பி ஒரு பகலிலே அவர் பூஜை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே, ஐயா பூஜை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவருக்கு தெரியாமல் கோவை தந்தை ரத்ன சபாபதி முதலியார் அவர்கள் சேக்கிழார் நிலையத்துக்கு மின் இணைப்பு கொடுத்தார். அவர் அந்த பூஜை ஆக இது போன்ற பல செய்திகள் அவர் தன்னுடைய சுயசரித்திரத்திலேயே பதிவு செய்திருக்கிறார். மற்ற செய்திகளை இருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் பேசுவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மகா சன்னிதானங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.